பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே. இப்போதான் வந்து அதுக்குள்ளே நீ வந்துட்ட. சரி வா சாப்பிட போகலாம். என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? ஏயா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு சொன்னா கேட்டா தானே. அந்த முருகேச பாயெல்லாம் சன்னாட்டமா போட்டான். இப்ப போச்சுன்னா சும்மா கிடங்க. யாராவா? நானே வேற ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தா சும்மா வந்துக்கிட்டு. நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நீ தான் இப்போ தேவையில்லாமல் பேசி ஞாபகப்படுத்திட்டு இருக்க. வந்து கேட்டால் கொடுத்துட்டு போகிறோம். உட்காந்து யோசிச்சுட்டாப்புல வண்டி கூடவே இருக்க போதா? போகணுன்னு இருந்தால் போகிறது தான். சாப்பிட போகலாம் வா. வாடா. எப்படிமா இருக்கீங்க? மலைக்கு போயிட்டு வந்தாச்சா? தரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தாடி எடுக்கிறது கிடையாது. ஐயாங்கம்மா. முருகா இதோ மாடியில இருக்காரா? சரி நான் போய் ஐயா கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் இங்க வா. 2 நாள்ல ஆள் ஒரு மாதிரியா இருக்காரா? ஏன் என்னாச்சு? சண்முகான வந்து வண்டி எடுத்துட்டு போறான்னு சொன்னார்ல, அதான். அது எப்படி இத்தனை நாள் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம திடீர்னு வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவாரமா? உங்களை யாரு அடுத்த வண்டியை புள்ள மாதிரி பாத்துக்க சொன்னது? நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது காதலியாவது வாங்குனீங்களாடா? சரி விடு, அவரை வர வச்சு பேசி பாப்போம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வேற வண்டி வாங்கிப்போம். இல்லம்மா, வேற வண்டிலாம் வேணாம்மா. நம்ம இதே வண்டி வச்சுப்போம். அவங்களுக்கு வேணா வேற வண்டி வாங்கி கொடுத்துடலாமா? ஏண்டா, ஒருத்த வந்து உங்களை வண்டியை பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டு போனா அதை நீங்களே சொந்தம் கொண்டாடுவீங்க. தந்தை வந்து திருப்பி கேட்டா அவனையும் வேற வண்டி வாங்க சொல்லுவீங்க. நல்லா இருக்குடா உங்க நியாயம். வண்டி வாங்க போறானா? வண்டி காசு சுருட்டி வச்சிருக்கான் போல. ஐயா வாடா. இப்போதான் வரியா? அம்மாட்டு சாமி ரூம்ல சொல், குளிச்சுட்டு வந்து பூசிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயா, சண்முகம் வந்தோடனே காசு கொடுத்து வண்டி வாங்கிடுவோம். அப்படி இல்லை அவர் கையில் கால் விழுந்தாவது வண்டி வாங்கினது என் பொறுப்பு. அது இல்லைடா, இம்புட்னால கூடவே இருந்துச்சா? வண்டி இல்லாமல் உங்களால் மட்டும் இல்லை, யாராலும் இருக்க முடியாது. ஏன் இவ்வளோ பேச அம்மாவால் இருக்க முடியாது தெரியுமா? ஐயா, வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்லை, எப்படா சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக போகாது, அது மட்டும் தெரியும். என்ன முருகேசா? பின்ன நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன்ல. சரி கவனமாக கேட்கணும். சரி சரி சரியா? சரி. முத கம்பி கிளச்சு, மூணாவது கம்பி ஆக்சிலேட்டர், நடு கம்பி பிரேக்கு, முத கம்பி, மூணாவது கம்பி ஆக்ஸ், முத கம்பி, நடு கம்பி. என் வாய் பார்க்காதீங்க, கீழே பாருங்க. முத கம்பி, மூணாவது கம்பி, முத கம்பி, மூணாவது கம்பி, நடு கம்பி, மூணாவது கம்பி, நடு கம்பி, முத கம்பி. ஐயோ! முருகேசா, அந்த முத கம்பி கிளட்ச். முருகேசா, அந்த முத கம்பி கிளட்ச். கிளட்ச் கிளட்ச். சரி. ஹலோ, யாரு? முத்துராயங்கல்ல? நீங்க? நான் சண்முகம் பேசுறேன்ப்பா. ஐயா, அவர் தான் கொஞ்சம் கூப்பிடுறியா? இந்த கூப்பிடுறியா? ஐயா ஐயா. யாருடா போன? சண்முகா போன்ல இருக்கு. அண்ணே உங்க போன் இருந்தா எங்கடா வர்ற? ஐயா, சண்முகா போன்ல இருக்காரு. என்னடா சொன்னாரு? தெரியல, அம்மா பேசிட்டு இருக்காங்க. அம்மா பேசுறாளா? என்னடா சொன்னாரு? என்கிட்ட ஒன்றும் சொல்லலையா? என்னத்த பேசுறாரா? என்ன சொல்றாரு தெரியல. ஐயா, அம்மா வராங்க. செல்வி, மா அங்கிட்டெல்லாம் முடிஞ்சா? இந்த முடிஞ்சிருங்கம்மா. முருகேசா, கேள். நீங்க கேளுங்க. கேள்றா. ஐயா, மா
மா ஆ இல்லை சமூகம் ஃபோனில் என்ன சொன்னார்? அவருக்கு உடம்பு சரியில்லையா, வரதுக்கு நாள் ஆகும்னாரு. ஏண்டி, நான் அவருக்கு உடம்பு முடியலங்கிற, நீ ஐயங்கிறியா? அந்த அளவுக்கு கார் மோகம் புடிச்சு போய் திரியிற. நான் என்ன பண்ணுவேன்? நீ பேசிட்டு என்ன கூப்பிட, நானும் 2 வாரத்தை பேசலான்னு இருந்தேன். நீ வாட்டில் இங்கே வந்து நிற்கிற.